Jai Hind everyone. This is Sarunan from GARUD Defense Training Academy and this is Chandrakumar from GARUD Defense Training Academy. So yes, Sainik School Class 6 and Class 9 2023 கான எக்ஸாம் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸ்கோர் கார்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்? ஓகே, ஸோ நிறைய பேருக்கு ஃபார் எஸ்பெஷலி கிளாஸ் 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி கிளாஸ் 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி உங்களுக்கு வந்து குவாலிஃபைட் அப்படின்னு வரும். குவாலிஃபைட் ஃபார் எஸ்எஸ் அண்ட் என்எஸ்எஸ். ஸோ எஸ்எஸ் அண்ட் என்எஸ்எஸ்னால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அப்படின்னா என்ன சார்? So SS அப்படினு பார்த்தீங்கன்னா it is Sainik School, that is qualified for Sainik School, and NSS அப்படினு பார்த்தீங்கன்னா it is New Sainik School அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நிறைய பேர் 6th ஸ்டாண்டர்டுக்கு தான் இந்த நியூ சைனிக் ஸ்கூல் பற்றி வந்திருக்கும், 9th ஸ்டாண்டர்ட் யாருக்கும் வந்திருக்காது. ஓகே, ஸோ மெயினாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ குவாலிஃபைடு ஃபார் எஸ்எஸ்னால் நீங்கள் சைனிக் ஸ்கூலுக்கு குவாலிஃபை ஆகிட்டீங்க, அண்ட் குவாலிஃபைடு ஃபார் என்எஸ்எஸ்னால் நீங்கள் நியூ சைனிக் ஸ்கூலுக்கு குவாலிஃபை ஆகிட்டீங்க இப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 25% ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு செக்ஷன்லேயும் வாங்கியிருக்கீங்க, அண்ட் அக்ரிகேட்டாக 40% வாங்கியிருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் கெட்டிங் குவாலிஃபைட் ஃபார் போத் சைனிக் ஸ்கூல் அண்ட் நியூ சைனிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். நியூ சைனிக் ஸ்கூல் கான்செப்ட் பற்றி நாங்கள் விளக்கமாக சொல்கிறோம். டோட்டலாக நமக்கு பார்த்திங்கன்னா 18 நியூ சைனிக் ஸ்கூல்ஸ் இருக்குது, அண்ட் ஓல்டு சைனிக் ஸ்கூல் 33 சைனிக் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஓகே ஃபைன். ஸோ சார் சொல்லுவார் பாருங்கள். எஸ், ஸோ ஒன்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு குவாலிஃபைட்னு வந்துருச்சு, இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது இந்த குரூப்பில் இருந்து இந்த குவாலிஃபைட் லிஸ்ட்டு மெம்பர்ஸ்லேருந்து மெடிக்கல் டெஸ்ட்டுக்கான ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் மட்டும் செலக்டடாக கூப்பிடுவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து 3-4 days ஆர் மேக்ஸிமம் ஒரு 1 week கூட ஆகலாம். இது வந்து எங்கள் சைட்லேருந்து நாங்கள் லாஸ்ட் 2 years வச்சு தான் சொல்கிறோம். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணேன், அண்ட் குவாலிஃபைட் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ப்ளீஸ் இந்த டைமில் கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுங்க, வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. பிகாஸ் எனி டைம் மெடிக்கலுக்கு உங்களுக்கு கால் வரலாம். ஓகே, அண்ட் சார் நிறைய பேர் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினா குவாலிஃபைடு அப்படிலாம் கேட்குறாங்க. நீங்கள் வேணால் அது எழுதிருங்க, நான் ஒரு சில மார்க்ஸ் சொல்கிறோம் ஆஸ் நம்ம அனலைஸ் பண்ண மாதிரி. ஸோ ஜென்ரல் ஓபிசி டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா 230+ இருந்தீங்கன்னா கெட் ரெடி ஃபார் யுவர் மெடிக்கல் டெஸ்ட். அண்ட் இதுவே எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 210+ வாங்கியிருந்தீங்கன்னா யூ ஜஸ்ட் கெட் ரெடி ஃபார் யுவர் மெடிக்கல்ஸ். ஓகே ரைட்டு. ஸோ கிளாஸ் 9க்கான மார்க்ஸ்க்குமே ஃபைன். ஸோ கிளாஸ் 9க்கான மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஓபிசி அண்ட் டிஃபென்ஸ் ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு 340 மேலே. ஓகே, ஸோ 340+ வாங்க, டெஃபினட்டாக யூ வில் பி கால்ட் அப் ஃபார் மெடிக்கல்ஸ். ஸோ இதுவே நீங்கள் எஸ்சி ஆர் எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 320+ வாங்கினீங்க அப்படின்னா கெட் ரெடி ஃபார் யுவர் மெடிக்கல்ஸ். இது எல்லாமே டென்டேட்டிவ் மார்க்ஸ் தான், மாறப்படலாம். ஓகே, நாங்கள் ரொம்ப எஸ்டிமேட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ரைட். ஸோ எக்ஸாக்டாக சொல்கிறீங்க அப்படின்னா இது எங்களுக்கே வந்து எக்ஸாக்டாக நாங்கள் சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. சைனிக் ஸ்கூல் சொசைட்டி என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம ஃபைனலைஸாக எடுத்துக்கணும். அண்ட் எங்கேயுமே இதுக்கும் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, ஆல் வெப்சைட்ஸ் ஆர் ஃபேக் கட் ஆஃப். ரைட். ஸோ தென் சார் எஸ், அண்ட் சார் சொன்ன மாதிரி என்னென்னா இது ஃபைனலைஸ்ட் கிடையாது, அண்ட் இது நிறைய ஃபேக்டர்ஸ் மாறும். இப்போது ஹோம் ஸ்டேட்டில் எத்தனை பேர் அப்பியர் ஆகிருக்காங்க, அண்ட் இதுவுமே பார்த்திங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கு கூட மாறலாம். இப்போது கேர்ள்ஸோட ரேஷியோ வந்து இப்போ அவங்களுக்குன்னு செப்பரேட் சீட்ஸ் இந்த வாட்டி தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. ஸோ கேர்ள்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஸ்கோர் எடுத்து ஆகணுமா கம்பல்சரியான்னு பார்த்தீங்கன்னா நாட் நெசசரிலி. கேர்ள்ஸோட கேண்டிடேட் பர்சன்டேஜ் வந்து பாய்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு 10-15% தான் பாய்ஸ் ரேஷியோட, கேர்ள்ஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக தான் அட்டென்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு கட் ஆஃப் குறையலாம். ஸோ அதனால் கேர்ள்ஸ், இஃப் யூ ஆர் வாட்சிங் தீஸ், டோன்ட் பி அஃப்ரேட், டோன்ட் பி வரிட். ஓகே, நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 3-4 days வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பாசிட்டிவாக வர சான்ஸ் இருக்குது. பாய்ஸ் நீங்கள் இந்த ஸ்கோரை தான் டிபெண்ட் பண்ணி ஆகணும். ஓகே, ஸோ எஸ், மெடிக்கலுக்கு தயாராங்க. ரைட். சரி, இப்போ வந்து எங்களுக்கு மெடிக்கலில் எங்கள் பேர் வரலை, அப்போது நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் 6க்கு மட்டும் தான், நாட் ஃபார் கிளாஸ் 9th. ஏன்னா கிளாஸ் 6க்கு நியூ சைனிக் ஸ்கூலில் குவாலிஃபை ஆகிருக்கீங்க அப்படின்னு பேர் வந்திருக்கு. கரெக்டாக அப்படி வந்துருச்சு அப்படின்னா ஸோ இந்த வாட்டி ஃபார் ஈவன் ஓல்டு சைனிக் ஸ்கூல் அண்ட் நியூ சைனிக் ஸ்கூல் ரெண்டுத்துக்குமே இ-கவுன்சிலிங் தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகலை. அது நீங்கள் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அது அவங்க ஸ்கோர் கார்ட்லேயே ஒரு லிங்க் இருக்கும்.
ஓகே அந்த ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் ரீடைரக்ட் யூ டு தட் சைனிக் ஸ்கூல் கவுன்சிலிங்கான ஒரு வெப்சைட்டு இட் இஸ் ஓப்பனிங். அதில் தான் நம்ம நியூ சைனிக் ஸ்கூலுக்கும் சரி ஓல்டு சைனிக் ஸ்கூல் சரி ரெண்டுத்துக்குமே அதில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி ஆகணும். அதில் யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே இருக்குது. அது உள்ளே போய் பாருங்கள். இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ ஒன்ஸ் ஓப்பன் ஆகணுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகே ரைட். ஸோ இப்போ நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க. ஓகே உங்களை மெடிக்கலுக்கு கூப்பிடலை. பட் அடுத்து நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது உங்களுக்கு திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னா டோன்ட் கோ வித் நியூ சைனிக் ஸ்கூல். ஏன்னா உங்களுக்கு இன்னொரு அட்டெம்ப்ட் இருக்குது. நமக்கு வந்து ஓல்டு சைனிக் ஸ்கூல் தாங்க வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தட் இஸ் சைனிக் ஸ்கூல் அமராவதி நகர். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய ட்ரெமெண்டஸ் பிளேஸ் மாதிரி வேறு ஃபெசிலிட்டி குவாலிட்டி ஆஃப் டீச்சிங் அது மாதிரி எங்கேயும் கிடைக்காது. கரெக்ட். இந்த ஒரிஜினல் 33 சைனிக் ஸ்கூல்ஸ் ஏன் தனியாக ஒரு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணால் அது அங்கே இருக்கிற மிலிட்ரி டிசிப்ளினாக இருக்கட்டும் சரி, அங்கே இருக்கிற குவாலிட்டி ஆஃப் நாலேஜ் டீச்சர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அங்கே ஒரு ஆர்கானிக்காக ரொம்ப வருஷமாக ட்ரெயின்டாக வந்துட்டு இருக்காங்க. நியூ சைனிக் ஸ்கூல்ன்றது இப்போ லாஸ்ட் இயரில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் இன்னுமே வந்து எக்ஸாக்டாக அங்கே இருக்கிற மெத்தடோ இல்லை அங்கே இருக்கிற குவாலிட்டி அப்படின்றது எதுவுமே தெரியல. அங்கே நியூ சைனிக் ஸ்கூலில் தே ஆர் இன்ட்ரடியூஸ்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ NEP ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ எவ்வளோ ஒர்த்தாக இருக்கும்னு தெரியல. பட் ஸ்கூல் கேம்பஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து செகண்ட் அட்டெம்ப்ட்டு ஓல்டு சைனிக் ஸ்கூலுக்கு கொடுங்க. நீங்கள் E-Counselling மூலமாக நியூ சைனிக் ஸ்கூல் இப்போவே சூஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு செகண்ட் அட்டெம்ப்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, இதற்கு மேலே ஓகே என்னால் அட்டெம்ப்ட் கொடுக்க முடியாது 6th அப்படின்னா அவங்க மட்டும் E-Counselling மூலமாக நியூ சைனிக் ஸ்கூல் அப்ளை பண்ணி அதில் போய் சேர்ந்துக்கலாம். ஓகே ஸோ திஸ் இஸ் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா சார்? கரெக்ட். அண்ட் எஸ் திஸ் இஸ் ஃபார் ஒன்லி ஃபார் கிளாஸ் 6 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான். கிளாஸ் 9 ஸ்டூடெண்ட்ஸ் வெரி சாரி, உங்களுக்கு வந்து NSS வராது, உங்களுக்கு சைனிக் ஸ்கூல் மட்டும்தான். ஓகே ஸோ எஸ் அண்டு முக்கியமாக என்னென்னா, நீங்கள் இம்மீடியட்டாக உங்களுக்கு இன்னொரு அட்டெம்ப்ட் இருக்கா இல்லையான்றத ஜஸ்ட் உங்களோட நெக்ஸ்ட் இயரில் சேம் March 31st 2024 அன்றைக்கி உங்களோட ஏஜ் வந்து 10 to 12 இயர்ஸ்க்குள்ளே இருக்கா அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே இல்லை அப்படின்னா நம்மக்கிட்டேயும் நீங்கள் லைக் ஃபோன் எஸ் உங்களால் அது செக் பண்ணுறதுக்கு ப்ராப்ளமாக இருக்குன்னா ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பர்ஸ்க்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வெரிஃபை பண்ணி சொல்லிடுறோம். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களை டேட் ஆஃப் பர்த் போட்டாலும் வி வில் டெல் யூ நீங்கள் குவாலிஃபை நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்கலாமா இல்லையான்னு அப்போவே நாங்கள் சொல்லிவிடுவோம். அண்ட் எஸ் ஃபார் தோஸ் ஹூ ஹவ் நாட் குவாலிஃபைட் டோன்ட் வரி, உங்களுக்கு ஸ்டில் அட்டெம்ப்ட் இருக்குது அப்படின்னா March 6 ஓகே எக்ஸாக்ட்லி இன்னும் 1 வீக்கில் நம்ம அகாடமியில் ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபார் கிளாஸ் 6 அண்ட் கிளாஸ் 9க்கு. ஸோ நீங்கள் அந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணலாம். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே அண்ட் ஃப்ரீ கிளாஸ் பிகாஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாங்கள் ஓரியன்டேஷன் கிளாஸ் மாதிரி என்டையராக ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். வந்து பாருங்கள் எப்படி நம்மளோட கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அண்ட் தென் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ வீட்டில் இருந்தே படித்து கிளியர் பண்ணலாம்னு நாங்கள் மறுபடியும் நிறைய வாட்டி சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதற்கு உதாரணம் எங்கள் பசங்க ஆல் இண்டியா ரேங்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே ஸோ போன வீடியோவில் நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ அபிஷேக் டேனியல் ஆல் இண்டியா ரேங்க் 155 ஃபார் சைனிக் 6 அண்ட் கிளாஸ் 9 சைனிக் 9th பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் ஆல் இண்டியா ரேங்க் 74. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டடி ஃப்ரம் ஹோம். ஸோ வீட்டில் இருந்தே உங்களோட கைடன்ஸ்லேயே உங்கள் பசங்க படிக்கலாம். வெளியே போய் படிக்கணும் அவசியமே கிடையாது. அண்ட் ஸ்கூல் கேரக்டரோட இவங்க என்வாயர்மெண்ட்டோட நல்லா படிக்க நேரிடலாம். ஸோ எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட் மாதிரி ஸ்டடி ஃப்ரம் ஹோம் கான்செப்டை நாங்கள் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த குவாலிட்டியை எனக்கு தெரிஞ்சு மற்ற எந்த அகாடமியும் வந்து இந்த அளவுக்குலாம் பண்ணதில்லை. அப்படி பண்ணியிருந்தால் ரிசல்ட் அவங்களுமே சொல்லலாம். எங்கள் அகாடமி ரிசல்ட்ஸை நாங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே தான் இருப்போம். எல்லா வீடியோலையுமே நாங்கள் மென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருப்போம். பிகாஸ் வி வாண்டட் டு ப்ரூவ் ஓகே அந்த மித்தை நாங்கள் பிரேக் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஆன்லைன் கிளாஸ்ன்றது ஒரு ஸ்கேம் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. ஆன்லைன் கிளாஸில் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியுன்றதை நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக செட் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகே பிகாஸ் ஃபியூச்சர் மாறிட்டே இருக்குது. எல்லாமே டெக்னாலஜி டிபெண்ட்டாக போயிட்டுருக்கு. ஸோ வீட்டிலேருந்தே லேர்ன் பண்ணி ஒரு பெஸ்ட் ஸ்கூல் போக முடியுன்றதுக்கு சைனிக் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கருட் டிஃபென்ஸ் ட்ரெயின் அகாடமி அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள், ஒரு மாடலாக இருக்கும்னு நம்புகிறோம். ஓகே ஸோ ஸோ இதுதான் டீட்டெயில்ஸ். வேறு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ வில் கைண்ட்லி சொல்கிறோம் என்ன டீட்டெயில் அப்படின்லாம் சொல்லி. ஸோ கீப் சப்ஸ்கிரைபிங் ஆர் யூடியூப் சேனல் அண்ட் பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிகார்டிங் சைனிக் ஸ்கூல் ஆர் எனி அதர் டிஃபென்ஸ் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ரைட் ஃபைன். ஸோ தட்ஸ் இட். ஸோ லெட் அஸ் see you next video. Until then, thank you. Bye. Jai Hind.